இன்றைக்கி குருமா குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே இருக்குது, அப்படியே போட்டுருவோம். நல்லா புரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். சிம்பிளான குருமா, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரெண்டே காய்கறி கரைஞ்சி போட்டோமா, காய்ச்சோமா, ஒரு 5 விசிலுக்குன்னா முடிஞ்சிடும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய் போட்டுடலாம். குருமாக்கு தேவையான காய் கருப்பு சுண்டல், கேரட்டு, பீன்ஸ் இதான் இருக்கிறத வச்சு நான் போட்டு செய்கிறேன். குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். விட்டமாக போட்டுட்டு அப்புறம் தேவை குருமாவுக்கு தேவையான மசாலா போட்டுருது. இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம விசில் போட்டுருவோம். இதில் வந்து தேங்காய் 1 ஸ்பூன் வந்து உடச்ச கடலை, சும்மா கொஞ்சோண்டு சோம்பு, இது 3த்தையும் போட்டு அரைச்சி போட்டுருவோம். நல்லா கொதிக்குது. அரைச்சதை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் போட வேண்டியதுதான். ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி போட்டுட்டு விசில் போட்டுருவோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 5 விசில். ஏன்னா கருப்பு சுண்டல் போட்டுருந்தாலும் ஒரு 5 விசில், காய் மட்டும்தான் ஒரு 3 விசில் போடும். போட்டு ஒரு 5 நிமிஷம் 5 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். அவள் தான். அதுக்கப்புறமா எதுவுமே கொதிக்க வைக்கலாம் தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். சாதம் வந்துருச்சு, வடிச்சுட்டு 5 விசில் வந்துருச்சு. தரத்தை பார்த்து தம் அடங்கிருச்சு. கரெக்டாக இருக்குது. அதுதான் சிம்பிளான குருமா ரெடி. சாப்பிட போகிறேன். சாப்பாடு சூடாக இருக்குது. சாப்பாடு சூடாக குருமா.
இருக்கிற காயெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதான். குருமா, அப்புறம் மிளகா வத்தல், ஊறுகாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.